கைஸ் அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பாருங்க யார் நிக்கறாங்கன்னு தெரியுதா? என்ன செய்ய போறேன்னு நம்ம அபிஷியல் ஏரி ப்ரோவை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம். அது ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தள்ளி போடக்கூடாதுன்னு டக்குனு போய் ஒரு மெசேஜ் போட்டாங்க. நம்பர் 2 கேமுக்குள்ள வா ப்ரோ அப்படின்ட்டு. நானும் கேமுக்குள்ள போயிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போனேன். கில்லே கொடுக்காம காட்டானாட்ட ப்ளே பண்றாங்க. அது நம்ம கூட வந்திருக்க ரெண்டு பேருமே கிராண்ட் மாஸ்டர் 200 ரிப்ளேஸ்மென்ட் கிட்ட இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கட்டணம் இல்லாமலே போகலாம். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஏன்னா சீக்கிரமே 60 ரீச் பண்ணிடுவோம். லாஸ்ட் சீசனே வந்துரும். அதோட வெளிப்பாடா நம்ம ஹரி ப்ரோ ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. மேட்ச்ல நடந்ததே வேற. சட்டம் கொண்டு வரப்படும். 13 கில் அடிச்சிருப்பாரு. ஒருத்தாள நின்னுகிட்டு 4 பேரும் அசால்ட்டா அது மட்டும் இல்ல வேற ஸ்பிட்ல வேற கத்திட்டு கிடப்பாங்க. மேட்ச் மட்டும் எப்படியாச்சும் போய் அடிச்சிருக்கானே. ஆப்போனன்ட் ரெண்டே பேர் வேற போனாங்க. அவங்க அடிச்சா மொத்தமா 17 கில்லோட ஒரு தரமான போய் அடிச்சாங்க. கடைசி ரெண்டு பிளேயரையும் போட்டு பொளந்து எடுத்துட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு தரமான போய். மேட்ச்ல இன்னொரு வருத்தமான விஷயம் நான் 5 கில்லுக்கு மேல கூட அடிக்கல.